கட்சிகளிடமிருந்து நாட்டை காக்க சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் கள்ளியக்கம் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்திருக்கின்றது. நியாயமான கொள்கைகளை கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த வேட்பாளர் களம் இறக்கப்படுகின்றார். நாட்டுக்கு வந்திருக்கும் நெருக்கடிக்கு முதன்மை காரணம் மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது பற்றி தேர்தல் அறிக்கையில் எந்த ஒரு கட்சியும் குறிப்பிடவில்லை. இந்திரா காந்தியை தவிர எந்த ஒரு தலைவரும் இது பற்றி வாய் திறக்கவில்லை இதுவரை. அடுத்து விவசாய கமிஷன், விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று அரசுகள் நடைமுறைப்படுத்துவதைப் போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே. இந்தியாவில் விளையும் பண்டங்களுக்கு மட்டுமே மானியம் கொடுக்கப்பட வேண்டும், இறக்குமதி பண்டங்களுக்கு மானியம் கொடுக்க கூடாது. ஆனால் நம்முடைய நாட்டில் பாமாயிலுக்கு மட்டுமே மானியம் கொடுக்கப்படுகின்றது. இந்தியாவில் விளையும் தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கடுகெண்ணெய் போன்றவற்றிற்கு எந்த ஒரு மானியமும் இல்லை, மாறாக வரி விதிக்கப்படுகின்றது. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் உண்டான நீர் காவிரி வழியாக மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு பாசனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நீரை எக்காரணத்தை முன்னிட்டும் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என பூட்டையும் சாவியையும் அவர்களுடைய கைகளில் கொடுத்திருப்பது ஏற்புடையது ஆகாது. கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுக்கவில்லை, வாடகையும் கொடுப்பதில்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை எதற்காக கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்க வேண்டும்? இது போக இப்போது இருக்கக்கூடிய கல்வி முறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது கறிக்கோழி வளர்ப்பு கல்வி முறை. இந்தியர்களை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கல்வி முறை. 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மெக்காலே ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. நான் இந்தியா முழுவதிலும் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக சென்று பார்த்து விட்டேன். ஒரு பிச்சைக்காரனை நான் காண முடியவில்லை, ஒரு திருடனை நான் பார்க்க முடியவில்லை. கட்டமைப்பும் கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் வளமும் கொண்ட நாடு. இவர்களை அடக்கி ஆள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதற்காக முதலில் இவர்களுடைய நாடும் மொழியும் இங்கிலாந்தை விடவும் ஆங்கிலத்தை விடவும் தாழ்வானது என்ற தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிட்டால் அடக்கி ஆள்வது எளிதாகும். இதற்காக முதலில் இவர்களுடைய கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் மெக்காலே கல்வி திட்டம். சுதந்திரம் அடைந்து 72 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கல்வி திட்டம் தொடர்வது உண்மையிலேயே வேதனைக்குரியது, வெட்கக்கேடானது. இந்த கல்வி திட்டம் கறிக்கோழி பண்ணைகள் என்றுதான் இந்த கல்வி நிறுவனங்களை சொல்ல வேண்டும். இதனால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கிவிட முடியாது, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்துவிடவும் முடியாது. இந்த கல்வி திட்டத்தை முதல் கண் மாற்றி அமைக்க வேண்டும். இது பற்றி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதது வேதனைக்குரியது.